ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நாம் இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு சொன்னால், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு, என்ன பண்ணலாம். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, இல்லை சம்மன் வருது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க என்கொயரி இருக்குன்னு சொல்லி உங்களை கூப்பிட்றாங்க. இப்போ உங்கள் மைண்டில் ஒரு டவுட்டு, இது எஃப்ஐஆரா இல்லை அரெஸ்டான்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் காமா இருங்க. செக்ஷன் 170 BNSS பாரதிய நகரிக் சுரக்ஷா சனதா அப்படி போலீஸ் ஒரு என்கொயரி பண்ணும்போது ரிலேவெண்ட் பர்சனை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. இது ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டெப் தான். இது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருச்சுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்கு கூட கூப்பிடுவாங்க. நீங்க ஒரு வழக்கோட சாட்சியா இருந்தாலும் போலீஸ் வந்து சம்மன் அனுப்பி உங்களை கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க இதை இக்னோர் பண்ணக்கூடாது. BNSS செக்ஷன் 174 போலீஸ் சம்மன்ஸை இக்னோர் பண்ணா லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ கோர்ட்ல இருந்து வாரண்ட் கூட வரலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் சம்மன் பேப்பரை செக் பண்ணுங்க, என்ன செக்ஷன் என்ன ரீசன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. ரெண்டாவது, டவுட் இருந்தால் ஒரு லாயர் கிட்ட ஆலோசனை கேளுங்க. மூணாவது, போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஃபிடென்ட்டாக போய் பேசுங்க. நாலாவது, நீங்கள் அக்யூஸாக இல்லைன்னா அவங்க ஃபார்மலாக டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. லீகலாக நடந்தால் இது ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் தான். போலீஸ்ல என்கொயரின்னு கேட்ட உடனே பயப்படாதீங்க. உங்க ரைட்ஸ் தெரிஞ்சா நீங்க தான் ஸ்ட்ராங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் லீகல் வீடியோஸ்க்கு லீகல் மெசஞ்சரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.